guys, welcome back to TTH Vlogs. வணக்கம் மக்களே, இதுதான் அவங்க ட்ரெண்டிங் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதை பற்றி பார்க்க போகிறோம் இதை பற்றி தெரியல, இருந்தாலும் கேமரா சம்மந்தமாக பேசலான்னு ஒரு வீடியோ. கேமராவா? ஆமாம், கேமரா. ஏய் கைஸ், இது நல்ல விஷயம். உங்களுக்கு கேமரா பற்றி தெரியுமா? ஓரளவுக்கு தெரியாது கைஸ், நான் சொல்லித்தரேன் அண்ணனுக்கு. ஸோ இதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ once again, welcome back to our TTH Vlogs and Trending Photography Vlogs. வணக்கம். சரி சொல்லுங்க கேமரா பற்றி. அந்த கேமரா நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் சொல்லுவேன். பார்த்து போத்து. கலாஸ்மிகாலோ இல்லை மகளே, கெனான் தான் அது. கெனான். திஸ் கெனான் மாடல் கேளுங்களேன், தெரியாதுன்னு பாரு. அசிங்கப்படுத்தக்கூடாது. சரி விடுங்க, உண்மையாக தானே சொன்னேன். உண்மைதான். சொல்லுங்க இதுக்கு பேர் என்னது? கேமரா, அது எனக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் கேனான் 700D. ஸோ இன்னைக்கான செட்டிங்ஸ் என்னது, ஸோ அபச்சர்னா என்ன, சட்டர் ஸ்பீட், நெக்ஸ்ட் ஐஎஸ்ஓ, இந்த மூணை பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சொல்லுங்க. கேமரா ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ தட் இஸ் கேமரா ஆன் பட்டன். இந்த பெரிய பட்டனில் மூணு பட்டன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று ஆஃப், ஆன், நெக்ஸ்ட் ரெக்கார்டிங் தானே அது ப்ரோ? ரெக்கார்டிங்னா எஸ், அப்சைட் வீடியோ. ஸோ நம்ம ஃபோட்டோஸ் போயிடலாம். மெமரி கார்டு இல்லைன்னு வருது. மெமரி கார்டு வச்சு நம்ம என்ன செய்ய இப்போதைக்கு சொல்லுவோம், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, தட் இஸ் கேமரா செட்டிங்ஸ். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ரெக்கார்டு கொண்டும் கை நடுங்கக்கூடாது, கை மட்டும் நடுங்கக்கூடாது. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, சார்ஜ் இல்லை, டக்குன்னு வரைய முடியும். ஓகே, ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கியூ பட்டன். ஸோ இந்த பட்டன் ஆகுனா தான் நம்மளால் கேமராவில் எந்த செட்டிங்ஸ்னாலும் ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திட் இஸ் சட்டர் ஸ்பீடு. ஸோ இதை வச்சு நம்ம நிறையா விஷயம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம லைட்னிங் கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அது பேர் என்னது, நம்ம இப்போ ஒரு கார் ஸ்பீடாக போகுது, இல்லை நம்ம ஒரு ஸ்பீடாக ஏதாச்சும் ஒரு நடந்து வந்து இருக்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம சட்டர் ஸ்பீடை யூஸ் பண்ணலாம். பறந்து போகிறதுக்கும் சட்டர் ஸ்பீடை யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்களும் கேமரா நீங்க அப்படியே பறந்துக்கிட்டே கேமராவோட வரீங்களா? அவ்வளோ நம்ம சூப்பர்மேனில் கைஸ் நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரில. சூப்பர்மேன் அசிங்கப்படுத்த மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான். ஸோ சட்டர் ஸ்பீடை எடுத்து வரைக்கும் நம்ம பாய் சும்மா இருப்பா, நாங்கள் ஆயிக்கக்கூடாது. அப்போ நான் ஸ்பைடர்மேன், நாங்கள் டெடிமேன் கைஸ். ஸோ பேர் யாருக்காச்சும் தெரியுமா? பேர் தான் பேர் ஒத்த கண்ணு. எனக்கு ஒரு கண்ணு இருக்காது கைஸ். வாங்கிட்டு வர மோஸ்ட்லி ஒரு கண்ணை காக்கா ஒட்டுறோம் நம்ம. ஆமாம், ஆனால் இவன் எனக்கு ரொம்ப பாசமாக இருக்கான். ஸோ இவன் பேர் தான் சுப்பிரமணி. ஹாய் சொல்லிடு. ஹலோ ஹாய்ங்க. ஏய் சுப்பிரமணி கையை பிச்சு போடாதுப்பா. சரி நான் வீடியோ சொல்கிறேன். நீ அழுவாது. தம்பி கை கொடுக்குறான் பாருங்க, கை கொடுங்க. வெல்கம் டு இவனே நம்ம வீடியோவில் அப்பப்போ பார்க்கலாம். ஆமாம், ஸோ நான் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறேன். நம்ம பையன் வீடியோவில் இருக்குன்னு ஆசைப்படுறேன். இல்லை அவரை அந்த சரி உட்காருங்க. வீடியோவில் இருக்கட்டும்பா, நல்லா இருக்கும். ஒழுங்காக உட்காரணும், இல்லாட்டி ஒரே அடிவேன். ஓகே பாஸ், குட் பாய். நீ வேலையா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதான். சட்டர் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 125 மேக்ஸிமம். நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்ம அவுட்டோர் ஷூட் இந்த மாதிரி போகிறோம்னா 125க்கு மேலே வச்சு எடுத்து பழகு எப்பயுமே. ஓகேங்களா? அப்புறம் 60 இந்த இதுக்கெலாம் ரேஞ்சுக்கு நீங்கள் எப்பயுமே போகாதீங்க. போனீங்கன்னா நம்ம சொல்லி முடிஞ்சு போகும், ஃபோட்டோ உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்பச்சரில் என்னடா இருக்குது, அப்பச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கே தெரியாது, எங்கள் அண்ணன் தெரியாது. ஸோ நான் எங்கள் அண்ணன் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறேன். இது நான் வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ. பிகினர்ஸ் மட்டும் வச்சு வாட்ச் பண்ணால் போதுமே தவிர ப்ரொஃபஷனல் யாரும் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா எனக்கே அவ்வளோவா தெரியாது. ப்ரொஃபஷனலுக்கு டஃப் கொடுக்குறோம். ஆமாம். ஸோ அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்பச்சர் வந்து நம்ம பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே நம்ம லைட்னிங் கண்ட்ரோல் உருவாகும். ஸோ அதாவது கூடுறது குறைக்கிறது. லைட்னிங் வந்து பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும், பிளர் பண்ணலாம். பேக்ரவுண்ட் அப்புறம் எவ்வளோ குவாலிட்டியாக பேக்ரவுண்ட் வேணுமோ அதுக்கு அப்பச்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஎஸ்ஓ பக்கம் வந்து நம்ம சட்டர் ஸ்பீடு, அப்பச்சர் இந்த ரெண்டில் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு ரொம்ப டிம்மாக இருக்குது, எனக்கு ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஐஎஸ்ஓ பக்கமும் போய்க்கோங்க. நீங்கள் ஐஎஸ்ஓ வந்து எதுக்காக யூஸ் ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். சேம் தான்.
பிரைட்னஸ் எல்லாமே போட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இல்லைங்க, அது பிரைட்னஸ்க்கு யூஸ் ஆகுங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் ஆகும் தான், இருந்தாலும் நம்மளுக்கு ஃபோட்டோஸ்க்காக தேவைப்படுறது ஒன்று பிரைட்னஸ். ஸோ உங்கள் செல்லில் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இவருக்கு எடுத்த உடனே கேமரா தெரிஞ்சிருக்காது. ஸோ அதே நம்ம ஐஎஸ்ஓ வச்சு தான் அது கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ முக்கியமான ஒன்றுனா ஐஎஸ்ஓ. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெண்டு விஷயம் கேமராவில். ஒன்று ஷட்டர் ஸ்பீட் அண்ட் அப்பச்சர். மறக்காம முன்னாடியே லென்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க, அப்பதான் போட்டோ. அண்ணன் சொல்லிட்டாருங்க, பிடிச்சிட்டாரு, அதை பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாங்க நம்ம வேறு இதுக்குள்ளே போகலாம். ஆட்டோ மோடு, இது வந்து நேச்சுரல் கலர், இது வந்து நம்ம கலர் செட் பண்ணுறது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். டே லைட், அப்புறம் வந்து ஷேடு, க்ளவுடு. ஆமாம், இது வந்து டர்ச் லைட். நம்ம மேக்ஸிமம் கெல்வின் வேல்யூ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். என்ன கெல்வின் வேல்யூ காணோம், என்னடி இது கைஸ்? கெல்வின் வேல்யூ காணோம். ஓ சாரி, இது வந்து ஒயிட் பேலன்ஸ். சாரி, நான் ஒயிட் பேலன்ஸை தான் தெரியாமல் வரணும்னு தான் சொல்லிட்டேன். ஸோ ஒயிட் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோவில் வச்சு எடுக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு என்னென்ன கிளைமேட் எப்பப்போ மாறுன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ க்ளவுடை வச்சு எடுத்துக்கோங்க. இமேஜ் குவாலிட்டி. ஸோ இமேஜ் குவாலிட்டி அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரா இருக்குது, அப்புறம் வந்து ஜேபிஜி இருக்குது. நம்ம மோஸ்ட்லி இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜேபிஜியில் வச்சு எடுத்துக்கோங்க கைஸ். இது வந்து எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்குமே தெரியும். ஸோ ஜேபிஜி ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எம்பி ஃபோட்டோஸ் எம்பியை குறைச்சி கேபி அல்லது இந்த ஒரு எம்பி, இந்த ரெண்டு இதுக்குள்ளே தான் வச்சு நம்மளுக்கு ஜேபிஜி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட்டோர் ஷூட், அதாவது கப்புள் ஷூட் இந்த மாதிரி எடுக்கிறோம்னா ரா வச்சுக்கோங்க. ரா ஏன் வச்சுக்கிறது எப்பா, அந்த மாதிரி ஷூட் இல்லைப்பா, நீ வேறு சும்மாரப்பா. கப்புள் ஷூட் அப்படின்றது நம்ம அவுட்டோரில் நம்ம ஆல்பத்துக்காக நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சூஸ் பண்ணுறது. புரிஞ்சா? ஸோ இதுதான் ரா வந்து நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இமேஜ் குவாலிட்டி ப்ளஸ் எடிட்டிங் ப்ளஸ் எம்பி. இதில் ராவில் வந்து எம்பி கூடுதலாக காமிக்கும் கைஸ். அதான் கைஸ் பிரச்சனை. அதாவது ஒரு ஃபோட்டோவே 13 எம்பி 14 எம்பி வரும். 14 எம்பி 10 ஃபோட்டோ. ஒரு 2 கொஸ்டின் ஃபார் யூ. கேளுங்க ப்ரோ. கேமராவில் இருக்க அட்வான்டேஜ் 2, டிஸ்அட்வான்டேஜ் 2. அட்வான்டேஜ் நிறையா இருக்குங்க. அட்வான்டேஜ் பொறுத்த அளவுக்கு நம்ம இப்போ ஒரு கேமராவை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எதை வச்சு எடுப்பீங்க? ஃபோட்டோ செல்லுலேயே எடுத்துடலாமா? கேமராவில் எடுக்கலாம், ஐஃபோனில். ஸோ ஐஃபோனில் எடுக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களால் மில்லியன் கணக்கில் ஃபோட்டோ எடுக்க முடியுமா? மில்லியன் delete பண்ணிட்டு இருக்கலாம். delete பண்ணவே கூடாதுங்க. எதுக்குங்க? சோ கேமராவை பொறுத்த இன்னொரு மொபைலுக்கு ஐபோன்ல இருக்கிற குவாலிட்டி கூட ஐபோன்ல இருப்பா சரி போடுமா சொல்லு பயமுடுத்தாதப்பா. கேமரா இறங்கிருச்சு இல்ல, அதாவது போட்டோவை எடுத்துட்டு சென்ட் பண்ணிட்டு delete பண்ணிட்டு மறுபடியும் போட்டோ எடுக்கலாம்ல? எடுக்கலாம் தான். சரி அத கூட விடுங்க. சோ என்ன அதே இருந்தாலும் நம்ம ஐபோன்ல எடுத்தாலும் அந்த நாக்கு புடிக்கிற மாதிரி கேள்வி. சரி நம்ம என்னது ஐபோன்ல எடுத்தாலும் கேமரால இருக்கிற குவாலிட்டி வராது. அது உண்மை. கேமரா செட்டிங்ஸ் ஐபோன்ல கிடையாது. அதாவது அந்த ஒரு படத்துல வருமே, இதுவும் இந்த செருப்பு அந்த செருப்பு ஒன்னான்ற மாதிரி, இது செருப்பு இல்ல தெய்வம். அது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உடனே அவ்வளோதான் கைஸ். கேமராவில் நம்ம என்னதான் நம்ம ஃபோட்டோ ஷூட் ஐஃபோன்லேயே ஷூட் பண்ணாலும் கேமராவில் ஷூட் பண்ணுற மாதிரி வராது. அந்த குவாலிட்டிக்கு வராது. சரிங்க நான் உங்களை ஷூட் பண்ணுற மாதிரி. சரிங்க, ஸ்மைல் ஸ்மைல் சீஸ். ஒய் சேட், லைஃப் இஸ் சிம்பிள். ட்ரை 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 ட்ரை. அண்ணன் நம்ம ட்ரை பண்ணுறாரு, அதெல்லாத்தையும் ட்ரை ட்ரை ட்ரைன்னு இருக்காரு, மற்றபடி ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் எல்லாமே ட்ரை பண்ணுறேன், என்னாச்சும் கிடைக்கும் பார்ப்போம். நம்பி உண்மைதான் கிடைக்கும். சரி சொல்லுவாங்களே, சரி சொல்கிறா. சீஸ் சீஸ். போட்டோ பட்டன் கூட எங்க இருக்குன்னு தெரியாம தேடின்னு இருக்காரு. முக்கியமான கைஸ், கேமரா பட்டன்ஸ் வந்து எப்பயுமே இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த பட்டன் தான் கேமரா பட்டன், ஓகேங்களா? இது நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணாலும் ஃபோட்டோ எடுக்கும். இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறது, ஆட்டோ மோடில் வச்சுருந்தீங்கன்னா சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும். ஸோ நான் மேனுவல் மோடில் வச்சு எடுக்கிறேன், நான் மேனுவல் மோட்லேயே எடுப்பேன்டா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சிங்கிள் கிளிக் தான். ஸோ லாங் கிளிக் பண்ணாலே எடுத்துருவோம். ஸோ இதுதான் கேமரா சம்மந்தப்பட்டது. ஸோ இன்னும் கேமராவில் உங்களுக்கு வேறு என்னென்ன அப்டேட்ஸ் வேணும் ஆல்ரெடி எங்கள் அண்ணன் போட்டிருக்காங்க, நீங்கள் கீழே போய் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ இல்லாமல் எனக்கு கேமராவில் இது டவுட் ப்ரோ அப்படின்னு கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன உங்கள்கிட்ட சொல்ல பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். டாடா பை பை, லவ் யூ ஆல். இருப்பா தம்பி, என்ன நீ வாட்டுக்கு முடிக்கூடாதா? அண்ணன் நம்ம சொல்கிறாரு அண்ணன் என்ன கண்டென்ட், இது ஒரு சும்மா ஒரு இது மாதிரி பண்ணி பார்த்து சைலண்ட் ஆயிடானு பாக்குறதுக்கு முடிக்கவே போறியா? ஆமா பா, அண்ணனே வீடியோ முடிக்க போறாராம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிராவல்ல பார்க்க போறோம். மறக்காம
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பெல் ஐக்கான் ஆன் பண்ணாதான் கரெக்டா நோட்டிஃபிகேஷன் போகும் உங்களுக்கு. பெல் டிங் டிங் ஆன் பண்ணணும் நீங்கள். மறக்காம பெல் ஆன் பண்ணிட்டு 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். லவ் யூ காய்ஸ், டாடா, பை பை. பாய். தமிழில் சொல்கிறா. அனைவருக்கும் வணக்கம், நன்றி, போயிட்டு வருகிறேன். குட் பாய். இங்கிலீஷில் சொல்லு. நான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன், நீ தான் இங்கிலீஷ் தான் சொல்லணும். மாற்றி மாற்றி பேசாதப்பா. தேங்க்யூ guys, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். God is grace. தேங்க்யூ.